அர்ஜுனனின் காண்டீவ வில் உண்மையில் அவருடைய வில் இல்லை என்றால் நம்புவீர்களா? அந்த வில் பிரம்மாவிடம் தொடங்கி பல தெய்வங்களின் கைகளை கடந்து இறுதியில் அர்ஜுனனை அடைந்தது. அதன் முழு வரலாறு இதோ. அர்ஜுனனின் காண்டீவ வில் மகாபாரதத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆயுதம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வில் முதலில் அர்ஜுனனுக்காக உருவாக்கப்படவில்லை. இதன் வரலாறு படைப்பின் தொடக்க காலம் வரை செல்கிறது. காண்டீவ வில்லை உருவாக்கியது படைப்புக் கடவுளான பிரம்மதேவர். இது சாதாரண வில் அல்ல, தெய்வீக சக்திகளால் உருவாக்கப்பட்ட அழியாத வலிமை கொண்ட ஆயுதம். முதலில் இந்த வில் பிரம்மாவிடம் இருந்தது. பின்னர் அது பிரஜாபதியிடம் சென்றது. அங்கிருந்து தேவர்களின் அரசன் இந்திரன், அதன் பிறகு சந்திரதேவன், இறுதியில் வருணதேவரின் கைகளுக்கு வந்தது. இவ்வாறு பல தெய்வங்களின் கைகளை கடந்த பிறகே இந்த வில் அர்ஜுனனை அடைந்தது. ஒரு நாள் அக்னி தேவன் காண்டவ வனத்தை எரிக்க விரும்பினார். ஆனால் அந்த வனத்தில் வாழ்ந்த நாகர்களை காப்பாற்ற இந்திரன் தொடர்ந்து மழை பெய்து தீயை அணைத்தார். அப்போது அக்னி தேவன் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் உதவிக்கு அழைத்தார். அர்ஜுனனின் வீரத்தை அறிந்த வருணதேவர் அவருக்கு காண்டீவ வில்லையும் 2 தீராத அம்புத் தூணிகளையும் வெண்குதிரைகள் பூட்டிய தெய்வீக தேரையும் பரிசாக வழங்கினார். அந்த நாளிலிருந்து காண்டீவம் அர்ஜுனனின் அடையாளமாக மாறியது. குருக்ஷேத்திர போரில் எண்ணற்ற வீரர்களை வீழ்த்திய அம்புகள் அனைத்தும் இந்த காண்டீவ வில்லிலிருந்தே புறப்பட்டன. அதன் நாணின் ஒளி மட்டுமே எதிரிகளின் மனதில் பயத்தை ஏற்படுத்தும் என்று மகாபாரதம் கூறுகிறது. ஆனால் பலர் அறியாத ஒரு உண்மை இருக்கிறது. மகாபாரத போர் முடிந்த பிறகு மகாபிரஸ்தான பயணத்திற்கு முன் அக்னி தேவனின் வேண்டுகோளின்படி அர்ஜுனன் காண்டீவ வில்லையும் தீராத அம்பு தூணிகளையும் மீண்டும் வருணதேவரிடம் ஒப்படைத்தார். இதன் பொருள் என்ன தெரியுமா? காண்டீவம் ஒரு மனிதனின் தனிப்பட்ட சொத்து அல்ல. தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டிய காலத்தில் மட்டுமே மனிதர்களிடம் வந்த தெய்வீக ஆயுதம். அதன் பணி முடிந்தவுடன் அது மீண்டும் தேவர்களிடமே திரும்பிச் சென்றது. காண்டீவ வில்லின் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற மகாபாரதத்தின் அரிய மற்றும் உண்மையான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு மறைக்கப்பட்ட ரகசியத்துடன் சந்திப்போம். நன்றி.